ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஜ் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர்து ஃபுல் செட் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து இதில இருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தேவையா இருக்கும்போது யூஸா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு ஒர்க்குக்கு அனுப்பிச்சு ஒர்க் வந்து ரெடி ஆயிட்டு வந்துருச்சு ஆக்சுவலி. ம். ஸோ இப்ப வந்து இது வந்து சின்ன பார்டரா இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் பீஸ்ல 2 பார்டர் இருந்துச்சு. அப்புறம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் கூட பாருங்க நல்ல ரிச் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி த்ரெட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் வந்து டாசல்ஸ் வந்து போட்டுட்டுருக்கோம். குச்சி போட்டுருக்கோம். சாரி குச்சு. பேபி குச்சி தான் சொல்லுவாங்க இத. இத வந்து நம்ம வந்து 4 வந்து இதுல வந்து கிரீன் வந்து பாட்டில் கிரீன் இருந்ததால 4 கிரீனு, 4 வந்து இந்த வாடாமல்லி கலர் வந்து நம்ம கலந்த மாரி போட்டுருக்கோம். செமையா வந்திருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபுல் சாரி காமிச்சிருக்கிற மாரி இருந்தது. நான் ஆக்சுவலி ஃபுல் சாரியோட ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வந்து ஸ்டோரேஜ்ல எங்க போச்சுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம முக்கியமானதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி வந்து என்ன மாரி ஒர்க் போட்டா பெஸ்ட்டு? அப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணா ஃபினிஷிங் சரியா வரும்? இதெல்லாம் வந்து இதில வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா போகும். ஸோ நான் இன்ஃபர்மேஷன் குடுக்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் வந்து பார்டர் வந்து சின்ன பார்டர்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பார்டர் ஆக்சுவலி நம்ம நார்மலா பேக்குக்கு தான் போடுவோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மீன்ஸ் ஸ்லீவுக்கு வந்து பெரிய பார்டர் போடுவோம். பேக்குக்கு வந்து வந்து நம்ம சின்ன பார்டர் போடுவோம். ஆனா நம்ம வந்து பெரிய பார்டர் ஸ்லீவுக்கு போட்டு ஒர்க் பண்ணா, நெறைய அந்த ஒர்க் தெரியாதுன்ற காரணத்தால, இப்ப பாருங்க எப்படி எலிகேட்டா தெரியுது. தெரியாததுங்கிற காரணத்தால, நான் சின்ன பார்டர் அதாவது பேக்குக்கு வேண்டிய பேக்னா புரியுதுல்ல? பேக் சைடு வேண்டிய பார்டர ஃப்ரண்ட்டுக்கு போட்டுருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து அந்த பெரிய பார்டர் கட் பண்ணி ரிட்டர்ன் குடுக்க சொல்லிட்டாங்க. நான் அதுவும் வந்து உங்களுக்கு கடைசியா காமிக்கிறேன். ஸோ இப்ப ஆக்சுவலி நான் அந்த லட்கன் தான் ரெடி பண்ணணும். ரிமைனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி லட்கன் வந்து அதுவும் வந்து ஒர்க் அதே சேம் வந்து நம்ம அதே ஒர்க் பண்ணா மேட்சிங்கா இருக்கும். நம்ம கடையில வாங்கி கோல்டு வாங்கி போட்டாலும் மேட்ச் ஆகும். பட் வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து சார்ஜ் பண்ணா அதே மாரி போட்டு குடுத்துருவாங்க. இதுக்கு வந்து சென்டரா ஆக்சுவலி பேக்ல சென்டர்ல தான் வந்து அந்த ஒர்க் பண்ணி குடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்டுக்கு சென்டர்ல வந்து பண்ணி குடுத்துருந்தாங்க அந்த 4 ஃப்ளவர். ஸோ 4 ஃப்ளவரும் பண்ணுவாங்க. எலிஃபேண்ட் ஷேப் போடுவோம். ஸோ நெறைய ஷேப்ஸ். ஸோ அதுக்கும் வந்து ஷேப்ஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்ட வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் சேம் வந்து ஒர்க்குன்றதால. ஸோ மெயின் வந்து இதுல என்ன மாரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம்னாக்கா, நம்ம ஃபுல்லா வந்து த்ரெட் ஒர்க் ஜாஸ்தி வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து த்ரெட் ஒர்க் நீங்க பண்ணும்போது, அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வாஷ் பண்ணாலும் அதாவது நீங்க ட்ரை கிளீனிங்கே குடுத்தாலும் அது வந்து கலர் போவாது. நெறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது, அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் கலர் வந்து போயிடும். ஆனா த்ரெட் ஒர்க் வந்து காஸ்ட்டும் வந்து ஜாஸ்தி. இது வந்து ஹேண்ட் ஒர்க். எம்ப்ராய்டரி கிடையாது. மிஷின் எம்ப்ராய்டரி கிடையாது. ஸோ நான் இப்ப வந்து இந்த 4 பீஸையும் வந்து கட் பண்ணிட்டு, நம்ப வந்து இப்ப